ஹலோ ஷினோபீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஷினோபீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஊட்டி ரீச் பண்ணணுன்னா உங்கள் ஊர்லேருந்து டேரெக்டாக ஊட்டிக்கு பஸ்ஸஸ் இருக்குது, நீங்கள் அப்படியும் ரீச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா கோயம்புத்தூர் இல்லைனா மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்கள் ஊர்லேருந்து ஊட்டிக்கு பஸ் இல்லை அப்படின்னாலும் கோயம்புத்தூருக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து ஈஸியாக ஊட்டி ரீச் ஆகிடலாம் ஷினோபீஸ். நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் வந்துவிட்டோம். ஊட்டி டாய் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா பார்ட் 1 பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஷினோபீஸ். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கார் பேக்கேஜை புக் பண்ணிட்டோம். அவங்களே வந்து எங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் ஏற்றி விட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களே ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் எங்களை பிக் பண்ண வந்துட்டாங்க. அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். அங்கே பாருங்கள் ஷினோபீஸ், ஊட்டியோட வியூ எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நான் சின்ன பிள்ளையில வந்தது, இப்போ தான் மறுபடியும் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். நான் வந்து எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஒரு வழியில் நம்ம காரில் ஏறி இப்போ ரூமை சர்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ணன் நமக்கு ஒரு நல்ல இனோவா காரை எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் அதில் 6 பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேமிலி தான். அந்த அண்ணா தான் நம்மளை ரூமுக்கு அழைச்சிட்டு போனார். 2-3 இடம் பார்த்தோம், ஒன்றும் சரியாக வரல. அப்புறம் கடைசியாக ஒரு இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே தான் ஷினோபீஸ் நம்ம தங்கியிருந்தோம். இந்த ஸ்டேயோட நேம் பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் ரெசிடென்சி. கொடைக்கானல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ரூம்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்லாம் நல்லாவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே தான், 3 பேர் தாராளமாக படுத்து தூங்கலாம். நாங்கள் வந்து 3 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ் தான். ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. ஓகே ஷினோபீஸ், நம்ம இப்போ வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் போய் சைட் சீயிங் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அரசு தாவரவியல் பூங்கா, கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். நாம் இப்போ உள்ளே போக போகிறோம் ஷினோபீஸ். உள்ளே போகணுன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அடல்ட்டுக்கு 100 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபா, கேமராக்கு 50 ரூபா, வீடியோ கேமராக்கு 100 ரூபா. மெயின் திங் மறந்துடாதீங்க, ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாம் எங்கேயுமே கிடைக்காது. அப்படி நீங்கள் தெரியாமல் 1 லிட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஃபைன் போடுவாங்க, பார்த்துக்குங்க. பிளாஸ்டிக் பாட்டிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள பூவெல்லாம் பறித்தோம்னா 100 ரூபா ஃபைன் போடுறாங்க. அதனால் யாரும் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா இங்கே உள்ள எந்த பூவையும் பறிக்காதீங்க. நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் ஷினோபீஸ், என்ட்ரன்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திருவள்ளுவர் சிலை, அந்த காலத்து பீரங்கி, அங்கே பாருங்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டின பில்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் 127 வருஷமாக அந்த ஃப்ளவர் ஷோ நடந்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துங்க. கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இது இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஷினோபீஸ், பூவாலே எவ்வளோ அழகாக கோயில் மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு. நம்ம வந்து இந்த வருஷம் ஃப்ளவர் ஷோ முடிஞ்சு தான் வந்திருக்கோம். அதனால தான் இங்கே உள்ள பூவெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ், கண்ணாடி மாளிகை. இங்கே பாருங்கள், இதுதான் கண்ணாடி மாளிகை. உள்ளார போய் பார்ப்போம். எவ்வளோ அருமையாக விதவிதமான பூக்கள்லாம் இருக்குது தெரியுமா உள்ளார. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டானிக்கல் கார்டனை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பூக்கும் வந்து இது என்ன ரகம், இது என்ன வகையான பூங்கிறதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. இங்கே பாருங்கள் ஷினோபீஸ், கிராஸ்லேயே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் யாரும் தொடக்கூடாதான். ஒரு சாதாரண கம்பியை வச்சு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் சைக்கிளில் கொண்டு போகிற மாதிரி நம்ம டாம் அண்ட் ஜெர்ரிலாம் இருக்குது பாருங்கள் ஷினோபிஸ். சேல்ஸ் கவுண்டர் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து ஃப்ளவர்ஸோ இல்லை பிளான்ட்ஸோ வாங்கணும்னா நம்ம வந்து இங்கே தான் போய் வாங்கணும். இது வந்து கேக்டஸ் கார்டன். எல்லா வகையான கள்ளிச்செடியும் இந்த இடத்துல இருக்குது. ரகரகமாக பிரித்து வச்சுருக்காங்க, ஒன்று ஒன்று பேர் எழுதி அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. இப்படியே இந்த வழியாக போனால் தமிழ்நாடு எம்பளம் இருக்கும். அங்கே பூக்களை வச்சு தமிழ்நாடு எம்பளத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக. இங்கே வந்து நிறையா பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பாங்க இங்கே நின்று. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எனி டைம் வாட்டர்னு ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது. அதோட ப்ரைஸை பாருங்கள், 200 ml 1 ரூபா, 400 ml 2 ரூபா, 1 லிட்டர் 5 ரூபா. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிஸ்டோட ஃபுட் கோர்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்டியோட நேரடி விற்பனை நிலையம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரூட் ப்ரிசர்வேஷன் யூனிட் அப்படின்னா பழம் பதனிடும் நிலையம். உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவைன்னா வாங்கிட்டு போகலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனோட ஷூட்டிங் பாயிண்ட். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு வியூ கிடைக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு இடம் பாருங்கள். எல்லா பசங்களும் விளையாண்டுட்ருக்காங்க. கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இதை வந்து 1848 வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பில்டிங்கை பாருங்கள் ஷினோபிஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டினது. நம்ம நாட்டு தலைவர்களை பற்றி இங்கே வர மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதை நான் படித்து சொல்கிறத விட நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதை படித்து தெரிஞ்சுக்குங்க. இந்த தியாகிகளை பற்றி இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டதில்லை. இங்கே வந்ததுனால தான் இதை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் போக போகிறோம். இதான் ஷினோபிஸ் ஜாப்பனீஸ் கார்டன். இந்த இடத்த சுற்றி இருக்குது பாருங்கள், ரெட் கலர் ஃப்ளவர்ஸ். இதுதான் ஜாப்பனீஸ் ஃப்ளவர். இந்த வகையான ஃப்ளவர்ஸ் வந்து ஜப்பானில் தான் அதிகமாக பூக்குமா. ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டோம் ஷினோபிஸ். இப்போ வந்து வெளியில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். திபெத்தியன் மார்க்கெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்கும். அதை தாண்டி போனோம்னா திபெத்தியன் மார்க்கெட்டை பார்க்கலாம். நம்ம திபெத்தியன் மார்க்கெட்டில் ஷாப் வச்சுருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திபெத்துங்கிற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அகதியாக வந்தவங்க தான் ஷினோபிஸ். இந்த திபெத்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளன் ஸ்வெட்டர், ஜர்க்கின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் பொட்டானிக்கல் கார்டன் விசிட் முடிச்சுட்டு நம்ம வரத்துக்கு 7 மணி ஆகிடுச்சு ஷினோபிஸ். இங்கே பாருங்கள், டவுன் சென்ட்ரல் எவ்வளோ அருமையான ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. நைட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக வந்து நம்ம போட் ஹவுஸை ரீச் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு 20 ரூபா, காருக்கு வந்து 80 ரூபா, வேனுக்கு 100 ரூபா, பஸ்ஸுக்கு 120 ரூபா வாங்குறாங்க. இதுதான் நம்ம போட் ஹவுஸோட என்ட்ரி பாயிண்ட்டு. இதில் நம்ம ஒரு ஆளுக்கு உள்ளே போகணுன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா பே பண்ணணும். இங்கே பாருங்கள், அதில் ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு அடல்ட்டுக்கு வந்து 25 ருபீஸ். நாங்கள் வந்து 6 பேருக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம். எங்களுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணாங்க. சீசன் டைமில் வந்து நீங்கள்லாம் வந்து லைனில் நின்று எடுக்கிறோம், ரொம்ப லேட் ஆகும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக தான் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு டூரிஸ்டோட ஆப் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆப்லேயே எல்லா விதமான டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். என்ட்ரி டிக்கெட்டு, அப்புறம் போட்டுக்குள்ள டிக்கெட் எல்லாமே நீங்கள் அதிலே புக் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள எல்லா விதமான போட் ரைட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இந்த போர்டில் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு தெளிவாக தெரியாது, அதனால் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 4 விதமான போட் ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட்டார் போட், அப்புறம் ரா போட், அப்புறம் லெஷர் போட், அப்புறம் பெடல் போட். இந்த மாதிரி 4 வகையான போட் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக நம்ம எல்லோரும் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும்.
இதுதான் போட் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் யாரும் போகவே மாட்டாங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும். இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் ஏதாவது தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு வழியாக நம்ம டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த கவுண்டருக்குள்ளே உள்ளே போகிறோம். இப்போ நாங்கள் சூஸ் பண்ணது வந்து மோட்டார் போட் சூஸ் பண்ணோம். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு சர்வீஸ். இதுதான் மோட்டார் போட்டு பார்த்துக்குங்க. நம்ம சும்மா உட்காந்துட்டு போனால் போதும், அவங்களே ஆள் வந்து அழைச்சிட்டு போவாங்க நம்மளை. முக்கியமாக எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்குங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் மறந்துடாமல் எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் அந்த போட்டிங்கில் போகணும். அங்கே பாருங்கள் ஷினோபிஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துடும். ஜிப்லைனு, ஸ்கை சைக்கிளிங், இது மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ போட்டிங் முடிச்சுட்டு கீழே இறங்க போகிறோம். நல்லா தான் இருந்துச்சு ஷினோபிஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரைடில் வந்து நம்மளை 20 மினிட்ஸ் அழைச்சிட்டு போனாங்க. போட் ரைட் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்துச்சு. நமக்கு எதுவும் வேணும்னா இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரைடு முடிச்சுட்டு போகிற வழியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. நமக்கு எதுவும் வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 70 சினிமாஸ்லாம் இருக்குது. நல்லாவே இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து பட்ஜெட் ப்ராப்ளத்தினால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். நம்ம போட்டை சுட்டு வெளில வந்தோம்னா இங்கே ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்கும். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். ஹாஃப் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 125, ஃபுல் ரவுண்டுக்கு 250, டபுள் ரவுண்டுக்கு 500, ஃபோட்டோஸ்க்கு வந்து 30 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பட்ஜெட் ப்ராப்ளத்தால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறோம், நீங்கள் போகிறப்ப விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பெஞ்ச் மார்க் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. நீங்கள் இதையும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளையை நம்ம ஊட்டியில் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தொட்டபெட்டா பீக் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம க்ளவுடியாக, ரொம்ப சில்லுன்னு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம தொட்டபெட்டா போகிற வழியில் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணலாம். அங்கே தொட்டபெட்டா போகிற வழியில் வந்து ஒரு காட்டெருமையை பார்த்தோம். அங்கே பாருங்கள் ஷினோபிஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு யாரும் வைல்ட் அனிமல்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்க, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. நம்ம மேலே ஹில்ஸ் ஏற ஏற மிஸ்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே போக போக ரோடே எங்களுக்கு ஒழுங்காக தெரியல. இங்கேயே பாருங்களேன் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு ஃபுல்லாக. நீங்கள் தொட்டபெட்டா வரணும்னா ப்ரைவேட் கேப் எடுத்து தான் வரணும். உங்களுக்கு கீழேயே நிறைய கேப்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு கிடைக்கும். அங்கே ஏதாவது காரை பிடிச்சிட்டு வாங்க. இல்லை எங்களை மாதிரி நீங்கள் கீழேருந்தே பிடிச்சிட்டு வந்தாலும் ஓகே தான். ஒரு வழியாக நாங்கள் தொட்டபெட்டா மேலே வந்து சேர்ந்துட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு இப்போ உள்ளார நடந்து போக போகிறோம். இதில் தான் உள்ளே போகணும். சைடில் ஒரு சின்ன வழி இருக்குது பாருங்கள், அதில் தான் உள்ளே போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்க்கிங் இருக்கும். கீழே ஒரு பார்க்கிங் இருக்கும், மேலே ஒரு பார்க்கிங் இருக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள பார்க்கிங்க்கு வந்திருக்கோம். நம்ம மேலே உள்ள பார்க்கிங்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக நடக்க வேண்டிய தேவை இருக்காது. கீழே உள்ள பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டினீங்கன்னா கீழேருந்து நடந்து ஏறி வரணும் மேலே வரத்துக்கு. நீங்கள் கீழேருந்து ஏறி வரும்போது நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும் கீழே. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாங்க. நம்ம டைரெக்டாக மேலே வந்ததுனால அது தெரியல, ஆனால் உங்களுக்கு காட்டுறேன், பின்னாடி வர வீடியோவில் காட்டுறேன் அதை. அங்கே பாருங்கள் ஷினோபிஸ் கிளைமேட் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஃபுல் மிஸ்ட்டாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம இந்த மிஸ்ட்டில் எங்கே போய் வியூ பாயிண்ட்டை பார்க்குறது? இந்த பாருங்கள், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரோட வியூ பாயிண்ட்டு. ஃபுல் மிஸ்ட்டில் ஒன்றுமே தெரியலை. மேபி நீங்கள் வரும்போது தெரியலாம். வந்து பாருங்கள், வியூ பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. போக காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ வந்து நம்ம தொட்டபெட்டா பீக்கோட எண்டுக்கு தான் போகிறோம். எண்டு வியூ பாயிண்ட்டுக்கு இந்த வழியாக இறங்கி போகணும். போய் கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த எண்டு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே நடந்து போவோம். ஒரு வழியாக நம்ம நடந்து இந்த வியூ பாயிண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. கீழே ஊட்டியில் கூட அவ்வளோ மிஸ்ட்டு கிடையாது. மேலே மிரட்டி விட்டுட்டு சுற்றி எதுவுமே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். செம்ம கூலிங்காக கிளைமேட் இது. நீங்கள் ஊட்டிக்கு சுற்றி பார்க்க வரதுக்கு சரியான டைமிங் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை தான். இந்த டைமில் வந்தீங்கன்னா மழையும் இருக்காது, வெயிலும் இருக்காது. செம்ம கூலிங் கிளைமேட்டாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு கிளியர் ஆகுது. இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக நம்ம வியூ பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே கிளம்பியாச்சு. வாங்க மேலே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முக்குருத்தி சிகரம் தெரியுமா? ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல மிஸ்ட்டில். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி டவுன் தெரியுமா? ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்ததுனால ஒன்றுமே தெரியல.
நீங்களே பாருங்கள் ஷினோபீஸ். எதுவும் தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இல்லைனாலும் நீங்கள் ஊட்டி போய் பார்த்துட்டு அதில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க. இதுதான் தொட்டபெட்டா பீக்கோட வியூ டவர். மேலே போனீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் இருக்கும். அந்த டெலஸ்கோப் மூலிமா பார்க்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து மேலே போய் பார்க்கல, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சா. மேலே போய் பார்த்தாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல, அதனால நாங்கள் மேலே போகல. அப்படியே நம்ம வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா குயிக் பைட்ஸ் இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதோட ப்ரைஸும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஓரளவுக்கு. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டீ ஷாப் இங்கே இருக்குது. தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். அந்த டீயை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா அதோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தொட்டபெட்டா பீக் வந்து சவுத் இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 8640 ஃபீட்டு 2660 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பீக்கில் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 19 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. மினிமம் 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கோம். 0 டிகிரி செல்சியஸ்னால் கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் ஆகிடுவோம். இந்த தொட்டபெட்டா பீக்கை வந்து நம்ம விசிட் பண்ணுறது கரெக்டான சீசன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன், செப்டம்பர் டு அக்டோபர். இந்த டைமிங்கில் வந்தால் தான் கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குமா அந்த ஏரியாவில். இந்த காட்டில் வாழ்கிற மிருகங்களை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டெருமை, அப்புறம் சிறுத்தை, அப்புறம் முயல், அப்புறம் காட்டுப்பன்னி, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மான்கள். இந்த பீக்குக்கு ஏன் தொட்டபெட்டான்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். தொட்டபெட்டாங்கிறது வந்து ஒரு கன்னட வார்த்தை. தொட்டா மீன்ஸ் பிக், பீட்டா மீன்ஸ் மவுண்டெயின். ரெண்டு சேர்த்து தான் தொட்டபெட்டா, அதாவது பிக் மவுண்டெயின். முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க ஷினோபீஸ். அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் டு சேவ் நேச்சர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னால உங்களுக்கு கீழேருந்து நடந்து வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி, அந்த இடம் தான் அது. இங்கே நிறையா ஐட்டம்ஸ்லாம் விற்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ தேவைப்படுறத வாங்கிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு தினம் நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இறங்குறப்பையும் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டாகவே இருக்குது எங்கே பார்த்தாலும். இவ்வளோ சூப்பரான கிளைமேட் இருக்குன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக நம்ம தொட்டபெட்டா பீக்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போனோம்னா நமக்கு வந்து ஊட்டிக்கே திரும்ப போயிடும். நம்ம வந்து கோத்தகிரி வழியாக இப்போ கீழே இறங்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ரவுண்டானில் போய் ரைட் எடுத்துக்கணும். நம்ம கோத்தகிரி ரூட்டு வழியாக கீழே இறங்கி மேட்டுப்பாளையம் போய் அங்கே அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போக போகிறோம். நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பினோன்னா இது கோத்தகிரி ரோடு. முக்கியமான விஷயம் ஷினோபீஸ், யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஒரு வழியாக நம்ம காரில் கோத்தகிரி பக்கம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அந்த வியூ பாயிண்டில் இடையிலலாம் பாருங்கள் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் நிறையா இருக்குது. எனக்கும் அங்கெல்லாம் போகணுன்னு ஆசை தான். ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் வந்து குன்னூரில் ஒரு டீ ஷாப்பில் இறங்கி டீ குடிக்கலாம்னு நிப்பாட்டினோம். அங்கே பாருங்கள் ஒரு காட்டெருமை வந்து ஊருக்குள்ளார வந்து போயிட்டுருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள், யாரையும் தொந்தரவு பண்ணாமல். நம்ம அதை தொந்தரவு பண்ணலாம், அதுவும் நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணாது. அங்கே பாருங்கள் கார்காரர் அவர் பாட்டுக்கு பின்னாடி போயிட்டுருக்காரு. இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, இல்லைன்னா ஒரு முட்டி பெரட்டே வச்சுட்டு போயிடும் கார்லாம். நான் வந்து கொஞ்சம் தூரம் அந்த காட்டெருமை பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். அது திரும்பி பார்த்துச்சா லைட்டாக கொஞ்சம் பயம் வந்துட்டு, ரைட்டு நம்ம கிளம்பிடுவோம், இதுக்கு மேலே இருந்தோம் நம்மளை கழுவிடுவோம் அப்படின்ட்டு தான் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் காரில் ஏறி கிளம்பிட்டோம். இதுதான் ஷினோபீஸ் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் காரில் போனதால இங்கே நிற்கல, நேராக போயிட்டோம். நீங்கள் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த பேக்கரியை பார்க்கலாம். ஐபேக் ரொம்ப ஃபேமஸானது இது. நம்ம ஊட்டி வர்க்கிக்கெலாம் இது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. எங்கள் அண்ணன் வர்க்கி வாங்கினா இந்த கடையில் தான் வாங்கணும்னு ரோடு பூரா தேடி அலைஞ்சி வந்து இந்த கடையில் நிப்பாட்டினோம். அவங்க உள்ளாரையே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஊட்டி வர்க்கி அப்புறம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த ஐபேக்கை விசிட் பண்ணி வர்க்கி அண்ட் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போங்க. நாங்கள் கீழே இறங்க உள்ள இந்த கோயிலெலாம் பார்த்துக்கோங்க. இந்த கோயில்கிட்ட வந்து நிப்பாட்டிங்கன்னா அழகான ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு அழகான டீ பிளான்டேஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்த நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அடையாளம், அந்த கோயில் தான் அடையாளம்.
ஒரு தடவையாக நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஷினோபீஸ். எங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட் அனுப்பிச்சிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் கடைசியாக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷினோபீஸ். நம்மளுக்கு கார் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 செலவானுச்சு. ட்ரெயின் டிக்கெட்டுக்கு 1,800. ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4,500 செலவானுச்சு. ரூம் ரெண்ட்டுக்கு 4,500. என்ட்ரி அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,775 ஆனிச்சு. எங்களுக்கு ஓவரால் டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 பேருக்கும் சேர்த்து 27,575 ரூபா, அதாவது 27,575 ருபீஸ் செலவானுச்சு. ஓகே ஷினோபீஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை விட இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் ஒரு கிவ் அவே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொடுக்கலாமா வேணாமா, என்ன கொடுக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஷினோபீஸ். பை பாய்.